அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், இந்த சட்டி பானை வாங்கி வந்திருந்தேன். அதை மண் சட்டியில் எப்படி கறி சமைக்கிறது, அதை எப்படி பதப்படுத்தி வச்சுன்ட்டு அந்த வீடியோ தான் இதோட ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இந்த சட்டி பானை வாங்கி வந்திருந்தேன். இந்த சின்ன சட்டி கறி ஆக்குறதுக்கு, அதோட இந்த மீன் கறி அன்னதுகள் மாதிரி ஆக்குற இரும்பு சட்டி மாதிரி கறி ஆக்குற மண் சட்டிகள் எல்லாம் வாங்கி வந்திருந்தேன். நான் வாங்கி வந்த சட்டியெல்லாம் என்ன எப்படி தண்ணியில் கொஞ்சம் ஒரு ஒரு ஹவர் மட்டும் போட்டு ஊற வச்சிடணும். அப்போ தான் கொஞ்சம் அது ஊறணும். ஏன்டா அந்த காஞ்சி உள்ளத்தால் அந்த சட்டிகள் நல்லா ஊறி வரணும். ஊறி வந்த பிறகு இதை எப்படி பதப்படுத்துன்னு பார்ப்போம். எங்களோட ஆரம்ப காலத்தில் உள்ள பாட்டி அம்மா அவர்கள் இப்படித்தான் செஞ்சாங்க. அதைத்தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒரு இதில் தண்ணி ஊற்றி ஒரு விறகு அடுப்பில் சரி ஒரு கேஸ் ஸ்டவ்வில் வச்சு இப்படி நல்லா தண்ணி கொதி வரும் வரைக்கும் நீங்கள் நல்லா இந்த சட்டியில் தண்ணி கொதிக்கும் வரும் வரைக்கும் நீங்கள் வேக வச்சிடுங்க. தண்ணி கொதிக்கும் வரைக்கும். இப்போ இந்த கொதித்த தண்ணி அப்படியே ஊற்றிட்டு நீங்கள் இந்த சட்டியை நல்லா விம் லிக்விட் சரி விம் சரி போட்டு நீங்கள் அப்படி கழுவி எடுத்துக்கணும். இந்த சட்டியில் வெளிப்பக்கம்லாம் நல்லா அந்த கருப்பு மாதிரி இருக்கணும். உள்பகுதி நல்ல புதுசி மாதிரி இருக்குது இந்த சட்டி. உங்களுக்கு இந்த சட்டியில் இந்த வித கீரல் வெடிப்புகளும் இல்லாமல் கொஞ்சம் நாளைக்கு இப்படி பாவிக்கணும். இந்த சட்டியில் நீங்கள் தண்ணியை ஊற்றி நீங்கள் கொதிக்க வச்சு எடுங்க முதலாவது. அதுக்கப்புறம் உங்களுக்கு கறிகள் ஆக்கணும். தாளிப்பு கறி இல்லாமல் உங்களுக்கு நாங்கள் ஆக்குற கறியை காட்டுறேன், என்ன கறி ஆக்கணும்ன்ட்டு. நான் நாள் இந்த முள்ளங்கி கிழங்கிக்கு தான் அதுதான் நான் ஆக்கி எடுத்துக்க போகிறேன். அதை எப்படி ஆக்கணும்னு பார்ப்போம். இந்த கிழங்கு நீங்கள் சின்ன சின்ன பீஸாக வெட்டி எடுத்துக்கோங்க. வெட்டி எடுத்து கழுவி ஒரு அந்த மண் சட்டியில் போட்டுக்கோங்க, புதிய சட்டினத்தால். அதோட வெங்காயம், சின்ன கொச்சிக்காய், கருவேப்பிலை, புளிக்கு நான் இந்த கொரக்கத்தூள் ஒன்று இதுக்கு போட்டுட்டேன். போட்டு வெந்தயம், அதோட மிளகாய்த்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க குறைவா. அதோட மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் ஒரு பிஞ்ச் அளவு, உப்பு தேவையான அளவு போட்டுக்கணும். போட்டு இதோட சால கருவாடுன்னு சொல்லுவோம், அதை போட்டுக்கணும். இல்லாட்டி உங்களுக்கு மாசி நெத்தூளி அதெல்லாம் போட்டுக்கணும். என்னட்டு இருந்த அன்றைக்கு கருவாடு, இந்த சின்ன கருவாடு போட்டு இதில் ஒரு டீஸ்பூன் மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கணும். ஏன்னா தாளிப்பிலத்தால் இதை தாளிக்க முடியாது. ஏண்டா புதிய சட்டின்றத்தால் நல்லா வெந்து வந்த பிறகு ஒரு கட்டிப்பால் ஊற்றி இறக்கிட வேண்டியதான். இப்படியான கறிகள் நீங்கள் இந்த சட்டிகளில் கொஞ்சம் நாளைக்கு சமைச்சா உங்களுக்கு பிறகு இதில் எண்ணெய் தாளிப்பு உண்டால் இந்த மீன் கறி, இறைச்சி கறி அதெல்லாம் உங்களுக்கு சமைச்சு எடுத்துக்கலும். அதோடய அன்னைக்கு அடுத்த கறி இந்த சிக்கன் பார்ட்ஸ், கோழி பார்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஈரல் மாங்காய் அதில் வர அந்த முட்டை அதுதான் அன்றைக்கி அவியல் செஞ்சுருந்தேன். இதில் மசாலா பவுடர் நான் மூளைக்கறிக்கு அந்த மசாலா பவுடர் ரெடி பண்ணி எடுத்து அந்த பவுடர் தான் போட்டேன். உங்களுக்கு வேணும்னா லிங்கை தரேன், பார்த்துக்கோங்க. அப்போ இந்த சட்டியில் உங்களுக்கு முட்டையும் எப்படி தண்ணியில் ஊற்றி உப்பு போட்டு அவிச்சு எடுத்துக்கலும். பின்ன அடுத்த நாள் இந்த பீக்கங்கறி தான் நான் எடுத்துக்க போகிறேன். அதுவும் அதே போல் இன்னொரு சட்டி, புதிய சட்டி தான். இப்படி பால் கறியில் உங்களுக்கு ஆக்கி எடுத்துட்டு உங்களுக்கு சட்டி நின்று நாளைக்கு பாவிக்கலும். இது சுண்டல் செஞ்சேன். அதுவும் இந்த மண் சட்டியில் தான். இந்த சுண்டல் வகையிலும் உங்களுக்கு செஞ்சு எடுத்துக்கலாம். இது கூனி சுண்டல். கூனியை நல்லா கழுவி சட்டியில் போட்டு அதோட ஒரு கொரக்கத்துண்டு போட்டு தேவையான உப்பு ஊற்றிக்கோங்க. மிச்சம் ஊற்றிக்க வேணும். ஏன்னா கூனிலையும் உப்பு வைக்கிறதால ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சள் போட்டு இதை வேக வச்சிடணும். அதுக்கு தேவையான அளவு தேங்காய் எடுத்துக்கோங்க. அதோட சின்ன வெங்காயத்தான் சேர்த்துக்க போகிறேன் இன்றைக்கி. இப்போ இந்த சுண்டல் நல்லா டேஸ்ட்டாக வரும். அதோட சின்ன கொச்சிக்காய், பூண்டு, மிளகுத்தூள், சீரகத்தூள், மஞ்சள் போட்டு நல்லா கையால் கலந்துட்டு நான் இன்றைக்கி மிக்சியில் தான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு இதை அம்மியிலையும் அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ டேஸ்ட் நல்லா இருக்கும். மிக்சியில் அரைச்செடுத்து இந்த தேங்காய் கருவேப்பிலை ரொம்ப போட்டு அப்படி கலந்துட்டுருந்தேன். இப்போ இந்த தண்ணியெல்லாம் நல்லா கொஞ்சம் வற்றி வரணும். வற்றி வந்த பிறகு இந்த தேங்காயை போட்டுறணும். நல்லா தண்ணி வற்றணும்னு தேவையில்லை. ஒரு டீஸ்பூன் அளவு அந்த கூனியில் தண்ணி இருக்கணும். போட்ட பிறகு நல்லா இன்னப்படி கிளறிடணும். சிலவங்க இதுக்கு எலுமிச்சை சாறு, தேசிய புளின்னு சொல்லுவோம், அதுவும் சேர்த்துக்கலும். நான் இன்றைக்கி இந்த கொடம்புளின்னு சொல்லுவோம், அது சேர்த்ததால் அது சேர்க்க தேவையாண்டில்லை. இதோட உங்களுக்கு உப்பு மாங்காய் போட்டும் சுண்டி எடுக்கலும் இந்த சுண்டலை.
இது ஒயிட் ரைஸ்களுக்கு இந்த சுண்டல் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இரும்பு சட்டி பதப்படுத்தி எப்படின்னு பார்ப்போம். நீங்க இரும்பு சட்டி இந்த கடைகள்ல வாங்கினா, அப்போது இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு வந்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அதில துருகள் இருக்கும். கழுவி எடுத்த பிறகு, நீங்க கறி சமைக்கிற நேரம் நல்லா விம் லிக்விட் போட்டு கழுவின பிறகு, நீங்க கறி சமைச்ச பிறகு கழுவுறதான அந்த டைமுக்கு நீங்க கழுவி வச்ச டைமுக்கு துருப்பிடித்த மாரி இருக்கும். அந்த டைமுக்கு நீங்க ஆயில் தேங்காய் எண்ணெயும் சரி, எடுத்து ஒரு காட்டன் துணி சரி, ஒரு டிஷ்யூ பேப்பரும் சரி போட்டு அப்படி தொடச்சி வச்சுட்டு அவங்களுக்கு சட்டியை திரும்பி எடுக்க சொல்ல பார்க்குறதுக்கு புதுசா எடுத்த மாதிரி இருக்கும். அந்த துரு ஒன்றும் இல்லாமைக்கு அந்த சட்டிகளில் இல்லாட்டி அந்த நாங்கள் எவ்வளோதான் கழுவி வச்சாலும் சும்மா ஒரு சொரசொரப்பு மாதிரி தன்மை இருக்கும் அந்த சட்டியில். இன்னும் அப்படி தொடச்சி வச்சு பாருங்கள், உங்களுக்கும் நல்ல ஒரு புது சட்டி வாங்கின மாதிரி இருக்கும். அன்றைக்கி வந்து கூனி சுண்டலோட வந்து இந்த முட்டை உடைச்சி ஊற்றி அவியல் செஞ்சுருந்தேன். உண்மையில நல்ல டேஸ்ட். இந்த முட்டை உடைச்சி ஊற்றி அவியல் மாசியல் போட்டு செஞ்சு பாருங்க. இந்த முட்டை உடைச்சி ஊற்றின டைமுக்கும் நீங்கள் ஃப்ளேமை நல்லாவே குறைச்சி வச்சுக்கோங்க. இல்லாட்டி உங்களோட முட்டை அவியல் வந்து அடி பிடிச்ச பார்க்கும். இப்படி ஒரு பக்கம் வெந்த பிறகு நீங்கள் அடுத்த பக்கம் திருப்பி போட்டு அந்த ஒவ்வொரு முட்டையாவே உங்களுக்கு எடுத்து கேளும். உங்களுக்கு அவசரமா முட்டை அவியல் செய்யணும்னாக்கா இப்படி செஞ்சு எடுத்துக்கணும் உடைச்சி ஊற்றி. இல்லாட்டி நீங்கள் முட்டை அவிச்சு உரித்து செய்யணும்னா கொஞ்சம் டைம் போகும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.